80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் பொதுமக்களின் பார்வைக்கு நாளை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கீழடி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து கேலி சித்திரம் வெளியிட்ட விவகாரம். திமுக ஐடி விங் அமைச்சர் TRB ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் காவல் நிலையங்களில் புகார். கீழடி அகழ்வாராய்ச்சிக்காக திமுக அரசு ஒரு பைசாவை கூட ஒதுக்கவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் விமர்சனம். அது கீழடியை வச்சு அரசியல் செய்யும் இயக்கம் திமுக. ஓகே, எந்த இடத்துலயும் ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பா தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம் தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அகழாய்வுக்காக திமுக அரசு 4 ஆண்டுகளில் 27 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனின் புகாருக்கு திமுக எம்எல்ஏ எழிலன் பதில். 2021 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க? 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறாங்க. ஆந்திராவில் தேங்கி கிடக்கும் தமிழக மாங்காய்கள், மாம்பழக்கூழ் ஆலைகள் கொள்முதல் செய்யாததால் வேதனை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக சட்டமன்ற குழு தலைவர் GK மணியுடன் செல்வப்பெருந்தகை சந்திப்பு. அரசியல் ரீதியாக இருவரும் எதுவும் பேசவில்லை என விளக்கம். நான் முழுக்க இது நட்பு ரீதியான சந்திப்பு, அரசியல் பேசல, அரசியல் ரீதியான சந்திப்பும் இல்லை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் பாஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து. இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிரான போதிய ஆதாரங்கள் இல்லை. இருவர் மீதும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பீகாரை கொள்ளையடித்ததாக விமர்சனம். ஆங்கிலம் கற்று கேள்வி கேட்பதை பாஜக RSS விரும்பவில்லை. அமித்ஷாவின் பேச்சுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் விமர்சனம். அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட பிரேக் சிஸ்டம் கட்டாயம். விற்பனையின் போதே 2 ஹெல்மெட்டுகள் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவு. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்காக வான்வெளியை திறந்த ஈரான். ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரம். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஷ்வால் கில் ஜோடி நிதான ஆட்டம். அறிமுக போட்டியிலேயே டக் அவுட் ஆகி அதிர்ச்சியளித்த தமிழக வீரர் சாய் சுதர்சன். தெற்கு சீனாவில் வீதிகளில் வாய்க்கால் போல் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.